இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமி இது வரைக்கும் எல்லாமே மாமா கிட்ட சொல்லி தான் செஞ்சிருக்கா. சோபா சந்திரா அத்தை பேர்ல டான்ஸ் அகாடமி வைக்க போறேன்னு சொன்னா. போட்டிலையும் கலந்துக்கிட்டா. சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் தான் டான்ஸ் அகாடமியை ஓபன் பண்ணா. நீயும் அதே மாதிரி வெஸ்டர்ன் டான்ஸ் ஸ்கூல் வைக்கிறதுக்கு முன்னாடி நீ மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். அப்ப அவர் அவமானம் ஏற்படாத மாதிரி வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரு. உனக்கு வெஸ்டர்ன் டான்ஸ் தெரியுங்கிறதுனால ஸ்கூல் திறக்கிற மாதிரி தெரியல. பூமி மேல இருக்கிற வெறுப்புல தான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியுது. நீ வாயை மூடு சரி, இல்லனா பல்ல உடைச்சிடுவேன். நக்ஷத்ரா, இதுதான் புருஷன்கிட்ட பேசுற முறையா? அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கணும்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, புருஷனா அவனை நீ மதிக்கணுங்கிறது தான் அர்த்தம். அது இல்லாம அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா கௌரவமா நான் வேற ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பேன்ல. மாமா, இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு மாமா? பிரஸ் மீட் வச்சு ரெண்டு பேரையும் ரெண்டு டான்ஸ் ஸ்கூல் எதுக்காக வைக்க சொன்னேன்னு ஒரு விளக்கம் கொடுத்துடலாம். முன்னாடி சொல்லியிருந்தா மரியாதையா இருந்திருக்கும். இப்ப சொன்னோம்னா மரியாதையை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சின்னு சொல்லுவாங்க. ஜனங்க எல்லாரும் சிரிப்பாங்க. என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு தானே இருப்பாங்க ஜனங்க. நீங்க சொன்ன மாதிரி நட்சத்திராவை டிராப் பண்ணிட்டு பூமியை மட்டும் அகாடமி நடத்த சொன்னா, மூத்த பொண்ணு மேல இருக்கிற பாசத்தால ரெண்டாவது பொண்ணோட கனவை நீங்க ஒண்ணு இல்லாம பண்ணிட்டீங்கன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நாம என்ன பதில் சொல்ல முடியும் மாமா? அப்படின்னா நீ என்ன சொல்ல வர அபூர்வா? நீ நட்சத்திராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? சச்சா, இல்ல மாமா. இவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணா சோபா சந்திரா அக்காவை அவமானப்படுத்தின மாதிரி. உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன் மாமா. உங்க மரியாதையை காப்பாத்த நான் உயிரை கூட கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? சரி, இப்போ என்ன சொல்ல வர? ரெண்டு பேருக்கும் டான்ஸ் ஸ்கூல் வச்சு கொடுத்துடலாம். நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். யாராவது ஒருத்தர் தான் டான்ஸ் ஸ்கூலை நடத்தணும். அதுக்கப்புறமா இந்த உலகத்துக்கு நான் ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிறேன். சரி மாமா, உங்க வார்த்தையை நான் மீறல. ரெண்டு பேருக்கும் ஒரே பாட்டுக்கு டான்ஸ் போட்டி வைக்கலாம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே டான்ஸ் ஸ்கூல்ல நடத்தலாமே. தோத்து போனவங்க டிராப் ஆயிடணும். இந்த கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏமா பூமி, உனக்கு ஓகேவா? ஓகேப்பா. நட்சத்திரா, உனக்கு ஓகேவா? டாடி, அவ சொல்றதுக்கு என்ன இருக்கு மாமா? அவ சார்பா நான் ஓகே சொல்றேன். அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ரெடியா இருங்க. சரி மாமா, சாங் ப்ளே பண்ணு. சரி மாமா.